நம்ம வந்து மஷ்ரூம் கிரேவி பார்க்கலாம். கறி சுவையில் நான் என்னோடய ஸ்டைலில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். மசாலாலாம் நான் ரெடி பண்ணி வச்சு எப்போவுமே நான் ரெடி பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா ஈஸியாக டக்குன்னு சமைச்சிடலாம். மஷ்ரூம் வச்சுருக்கேன். ஒரு பேக்கெட் க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். 2 வெங்காயம், ஒரு வாசனைக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா. இந்த இது மசாலா பார்த்திங்கனாக்கா தேங்காய் கொஞ்சம், சோம்பு 2 ஸ்பூனுன்னா நான் இதில் தான் போடுவேன். 2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் சீரகம், 2 வெங்காயம், சின்னதாக 2 வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது ஒரு மசாலா. அதுக்கப்புறம் தக்காளி வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி இது வந்து பேஸ்ட்டாக 2 தக்காளி நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா நம்ம பசங்க சாப்பிடும்போது எடுத்தெல்லாம் வெளியில் போட மாட்டாங்க, நல்லது இல்லையா, அதனால் போட்டிருக்கேன். மிளகாப்பொடி இதில் வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கிரேவி அதிகமாக வரணும், ப்ளஸ்ஸு கறி சுவையில் குழம்பு இருக்கணுன்றதுக்காக உருளைக்கிழங்கு 2 போடுறேன். அதுவும் தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதை எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, மீடியம் ஃப்ளேம் வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் போடுவோம். பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி உடச்சி போட்டோம்னா வெடிக்காது. இது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கை கட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்குது. இது வதங்கும் போதே கூட நம்ம உருளைக்கிழங்குனா மஷ்ரூம் வந்து சீக்கிரம் வெந்துடும். அதனால் இந்த வெங்காயத்து கூடவே கொஞ்சம் வதங்கிடுச்சு. இது கூடவே நம்ம இந்த உருளைக்கிழங்கும் போட்டுடலாம். குக்கர் விசில்லாம் விடணும்னு அவசியம் இல்லை, அப்படியே செஞ்சிட்டோம்னாக்கா நல்லாயிருக்கும். குக்கர் விசில் விட்டோம்னா இன்னும் இதுவாகிடும். பாருங்க, இது போட்டு இந்த வெங்காயம் உருளைக்கிழங்கு 2மே வறுபடணும். இதுலேயே கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, சீரகம்லாம் எதுவும் நான் தாளிக்கல, ஏன்னா நாங்கள் அரைக்கிறதுலே அது வாயில் கிடைக்குன்றதுனால இந்த மசாலாலாம் அரைச்சிட்டேன் தேங்காயில். இது நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு மசாலாலாம் நம்ம தக்காளி போடுவோம். மிளகாத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறமா தக்காளி போடலாம். இது வதங்கட்டும். பிறகு நல்லா வதங்கிடுச்சு. உருளைக்கிழங்கும் பாருங்கள் சுருங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மசாலா போட்டுக்கலாம். இன்னைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது எனக்கு 1 மாதம் வரைக்கும் கெடாது. இந்த மாதிரி ஸ்பூனில் அள்ளி போட்டுப்பேன் நான். இஞ்சி 1 பங்குன்னா நான் பூண்டு வந்து 2 பங்கு போடுவேன் நான். இது போகிறோம். அப்புறம் இது வந்து சாம்பார் பொடி. ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் 1 ஸ்பூனு. நம்ம தேங்காய் போடுறதுனால காரம் வந்து கொஞ்சம் கம்மியாகிடும். அதனால் கொஞ்சம் மிளகாய் பொடி வந்து தூக்கலாக போட்டோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது வந்து ப்ளைன் மிளகாத்தூள். சீரகமும் சோம்பும் மிளகு சீரகம் போட்டு அரைச்சி வச்சு அந்த மிளகாத்தூள் 1 ஸ்பூன். அது கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி போடுறச்சு. இந்த மசாலா நல்லா எண்ணெயில் வதங்கணும். வதங்கின பிறகு தக்காளி போடுவோம். இப்போ பச்சை வடை போகும் இந்த மாதிரி வதங்குறச்சு. அப்புறம் கலர் வந்து உங்களுக்கு கிரேவி நல்லா கொடுக்கும். இது அப்படியே கூட நம்ம வேக வச்சு ஒரு தயிர் சாதம் சாப்பிட்டோன்னா இந்த சப்ஜி சூப்பராக இருக்குங்க. இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அரைச்சி வச்சுருக்க நம்ம தக்காளியை வந்து இதில் ஊற்றிடுவோம். அப்புறமா அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றுறோம். இந்த தக்காளி உருளைக்கிழங்கு பவுடர் எடுத்து பாருங்கள், சூப்பராக ஆகிடுச்சு. அதுக்குள்ளே இந்த மஷ்ரூம் வந்து வடிகட்டி இதில் போட்டுருவோம். நல்லா அலசிட்டு நான் இதிலே கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். அப்படியே போடுறச்ச கொஞ்சம் வாசம் முதல்ல போடுறதுக்கு முன்னாடி இப்போ போட்டோம்னா
கருவேப்பிலோட வாசனை சூப்பராக இருக்கும். நான் ஒரே ஒரு மஷ்ரூம் பேக்கெட் தான் போட்டிருக்கேன். இது நல்லா சுத்தமாக இருந்தது, அதனால் க்ளீன் பண்ணுற வேலை இல்லை. இல்லாட்டி நான் அந்த உள்ளே இருக்கிற இந்த இதெல்லாம் நான் எடுத்துருவேன். நான் இது மேலே தோல் மட்டும் பாருங்கள், தோல் மட்டும் நம்ம சும்மா அப்படியே வெங்காயத்தோல் உரிக்கிற மாதிரி உரித்தாலே வந்துடும். இது நல்லா சுத்தமாக இருந்ததுனால நான் மஞ்சள் பொடி உப்பு போட்டு தான் எப்போவுமே நான் மஷ்ரூம் வந்து கட் பண்ணுவேன். அது நல்லா க்ளீனாக இருந்தது. இது இவ்வளோ இருக்கிற மாதிரி தெரியும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாயிடும். மஷ்ரூம் வதங்கினோடனே அதுலேருந்து தண்ணி வரும் பாருங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தகுந்த உப்பு 1 ஸ்பூனு இன்னும் கொஞ்சம் போடுறேன். நம்ம வேணும்னா போட்டுக்கலாம், ஆனால் எனக்கு இதுவே கரெக்டாக இருக்கும். எங்களுக்கு இது அளவு எனக்கு எப்பவுமே. இந்த கிரேவி வந்து சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும், தோசைக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ப்ளஸ்ஸு நம்ம இந்த கீ ரைஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு வச்சு சாப்பிட்றச்ச, நான்வெஜ் சாப்பிடாத டைமுக்கு இந்த மாதிரி பண்ணுறச்ச நல்லாயிருக்கும். இது அப்படியே உங்களுக்கு நல்லா ஆயிடுச்சா, கொஞ்ச நேரம் மூடி போட்டு வைப்போம். வதங்கிடுச்சான்னு பார்ப்போம். பாருங்க, தண்ணியே நான் ஊற்றலை, எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்க. இந்த தண்ணியிலே வந்து அந்த உருளைக்கிழங்கு வெந்துடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா, தேங்காய், சீரகம், சோம்பு, 2 வெங்காயம் அரைச்சிருக்கேன். இது கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ, இதெல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியெல்லாம் கொஞ்சம் மிக்சியை வாஷ் பண்ணி ஊற்றுறோன்னு இவ்வளோ தண்ணி வந்துடுச்சுங்க. போதும். இது அப்படியே மூடி போட்டு வச்சிட்டோம்னாக்கா உருளைக்கிழங்கு அதுவும் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். கொத்தமல்லி தழை போட்டு இறக்க வேண்டியதுதான். ஆயிடுச்சான்னு பார்ப்போம். பார்த்துட்டு கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிடலாம். பாருங்கள், இவ்வளோ தண்ணி இருந்தது, சுண்டிடுச்சு. இன்னும் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். எனக்கு இந்த இது போகிறோம். எனக்கு மதியம் நான் கீ ரைஸ் பண்ணுவேன், அதுக்கு போட்டுட்டு பேலன்ஸை நைட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி போட்டுட்டு இல்லை ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இறக்கணும். அப்படின்னா சப்போஸ் காரமாக இருந்தால் கூட அந்த காரம் தெரியாது. ஓகேங்க, தேங்க்யூ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வாசம், அப்படியே சிக்கன் குருமா வாசம் தூக்குது. தேங்க்யூ.